என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு. சாமி ஆத்மன் சாமி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க, நீங்க சாப்பிட்டீங்களாமா? சாப்பிட்டேன் சாமி. சரி நான் சொல்லி சாமி. மூச்சு பயிற்சின்றது அது எப்படி பண்ணணும்? அது நீ உபதேசம் வாங்கினா, அதாவது ஏற்கனவே ஐயோட வீடியோலாம் பார்த்துருக்கியா? பார்த்துருந்தா இது புரியும். அப்படின்னு நீ உபதேசம் வாங்கினா அது எப்படின்னு சொல்லி தரும். அது வந்து இப்படி இப்படின்னு சொல்ல, இது பப்ளிக்கில் சொல்ல முடியாது. மூச்சு பயிற்சியே வந்து நிறைய ராஜ யோகங்குது, கிரியா யோகங்குது, வாசி யோகங்குது, அஷ்டாங்க யோகம்னு நிறைய இருக்குது. இதில் நம்மளது வந்து ராஜயோகம், நம்ம குருநாதர் சொல்லி கொடுத்தது வந்து ராஜயோகம். இதை நீ உபதேசம் வாங்கினா எப்படி எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கணும். அதை வச்சு நீ வந்து செய்யணும். இதில் மெயினாக உபதேசம் வாங்கிறதுக்கு மூணு தான் மெயின். அடுத்த உயிர் கொண்டு தின்னக்கூடாது. முட்டை தானேன்னு தின்னக்கூடாது. மீன், கோழி, ஆடு இந்த மாதிரி அசைவ சாப்பாடு எதையும் தொடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது வந்து தண்ணி அடிக்கக்கூடாது. தண்ணி ஏன் அடிக்கக்கூடாது அப்படின்னா, தண்ணி அடிக்கணும்னா தண்ணி, புகலை, கஞ்சா இந்த மாதிரி எது வேணா, அதாவது போதை வஸ்துன்னு பேர் அதுக்கு. அந்த போதை வஸ்து போட்டோன்னே நீயா இருக்க மாட்டேன். போதையும் போட்ட நீ இருப்பியா? அதனால அதை தவிர்க்கணும். மூணாவது வந்து இப்போ நீ ஒரு ஆணுன்னு போது வந்து உன் மனைவி கிட்ட வந்து நீ தொடர்பில் இருக்கலாம். எப்போ? 15 நாளைக்கு ஒரு நாளைக்கு. டெய்லி பொண்டாட்டி தானே போய் டெய்லி படுத்துக்கூடாது. இந்த கடைபிடிக்கும் போது உபதேசம் வாங்கி செய்யலாம். நீ டெய்லி பொண்டாட்டி விட முடியாதுன்னா நீ பார்த்துக்கு வராத விட்டுடலாம். நல்ல விஷயம். வந்தியா சாமி கும்பிட்டா போயிடு. உபதேசம் வாங்கணும் அப்படின்னா, உபதேசம் வந்து நீ சாதாரண மனுஷனா வந்து ஒரு தெய்வீக பாதைக்கு வரும்போது அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. அந்த கட்டுப்பாடை கடைபிடிச்சு வந்தீங்கன்னா வாங்கலாம், செய்யலாம், பண்ணலாம். ஆனால் இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. கருத்துன்றது ஒன்று. அந்த காலத்தில் எல்லாம் கருத்துனே வாழ்ந்தாங்க. அதனால கருத்து என்னது இருக்கலாம், தண்ணி அடிக்காத இருக்கலாம். இந்த மாதிரி இது இருக்கும்போது வந்து கட்டுக்கப்பாடாக இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த நீ ஆன்மீக பாதைக்கு வந்துட்டீங்கன்னா கெட்டது செய்ய தோணாது. கெட்டது மேலே ஆசை வராது. ஆமாம், அதுதான் இது. உபதேசம் வாங்குறதுனா வாங்கிக்கலாம், வாங்கிட்டு பண்ணலாம். அது வாங்கினா தான் அது எப்படின்னு சொல்லி தர முடியும். மொத்தமாக சொல்ல முடியாது இல்லை. இப்போ அது எப்படின்னா, நீ ஒரு வயசுக்கு வந்துட்ட, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஒரு பொண்ணை கல்யாணம் வச்சு அந்த பொண்ணுக்கிட்ட போய் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால் சொல்ல முடியாது இல்லை. கல்யாணம் பண்ணாதான் சொல்ல முடியாது, டெமோ பண்ண முடியாது இல்லை. அந்த மாதிரி இது யோகம்ன்றது வந்து குரு சிஷியனுடைய உறவு. அதாவது கணவன் மனைவி வந்து அந்யோன்யன்னு வாங்க. கணவன் மனைவி உறவு வெளியே சொல்ல முடியாது. குரு சிஷிய உறவும் வெளியே சொல்ல முடியாது. புரியுதா? அந்த மாதிரி இது இருக்கு. உபதேசம் வாங்க, அது எப்படின்னு சொல்லித்தரும், பண்ணலாம். டெய்லி வந்து காலையில் இப்போ புதுசாக வாங்குறீங்கன்னா, ஏற்கனவே என்ன உபதேசம் வாங்கி பண்ணியிருக்கீங்களா? இப்போ வாங்கி சரின்னாக்க உங்களுக்கு 5 நிமிஷம், 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், 1 மணி நேரம்ட்டு உலகமாக டைம் எக்ஸ்டன் பண்ணி 1 மணி நேரம் பண்ணணும். டெய்லி காலையில் 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே உங்களுக்கு டைம் எப்போ கிடைக்குதோ அந்த நேரத்தில் ஒரே நேரத்தில் ஒரே டைம் இடம், அதாவது வந்து ஒரு இடத்துல உட்காந்து பழக்கம் பண்ணால் அந்த இடத்துலையே உட்காந்து பழக்கம் பண்ணுவோம். காலைல 3 மணிக்கு சொன்னால் 3 மணிக்கு, 4 மணிக்கு செஞ்சால் 4 மணி, 5 மணினா 5, அது மாதிரி ஒரு 6 மணிக்குள்ளே இந்த உபதேசம் செஞ்சிடலாம். அது யாருக்கு எந்த இறஞ்சலும் கிடையாது. மூச்சு பயிற்சி தான். அந்த மூச்சு எப்படி ஏற்றணும், எப்படி விடணும், என்ன பண்ணுன்றது சொல்லித்தரும். அதை பண்ணும்போது வந்து நீ சாதாரண மனுஷன் வந்து ஆன்மீகவாதியை மாறுவேன். ஆன்மீகவாதின்றது வந்து சோறு போடுறதால ஆன்மீகவாதி கிடையாது. சாமி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதால ஆன்மீகவாதி கிடையாது. ஒவ்வொரு கோயிலுக்கெல்லாம் போய் கும்பிட்டு வர்றதால ஆன்மீகவாதி கிடையாது. உன்னை எப்போ நீ தேவையோ அப்போதான் ஆன்மீகவாதி. இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ண, உடம்ப மட்டும் பார்ப்பாங்க. நான் இந்த மாதிரி அழகாக்கிறேன், நான் அசிங்கமாக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் உனக்குள்ள ஒரு உயிர்னு உனக்கு தெரியுமா? அதை பற்றி எங்கே உணர்ந்து இருக்கீங்களா? ஆனால் அது உள்ள பொசுக்குன்னு வெளியே போயிட்டா என்ன ஆகும்? நீ எந்த இடத்துல ஒன்று விட்டு போயிடுது அந்த பொத்துன்னு கீழே விழுந்து போயிடுவேன். அப்போ இந்த உடலுக்கு என்ன விஷயம் என்ன? ஆனால் உடலை பற்றி உங்களுக்கு தெரியும். கண் இங்கே இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இங்கே இருக்குது, காது இங்கே இருக்குது, கை கால் இருக்குது, எல்லாம் சொல்லுவேன். உயிர் எங்கே இருக்குது எப்படி சொல்லுவேன்? ஆனால் இதில் போனேன்னா சொல்லுவேன். அந்த உயிரை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆன்மீகவாதி. ஆன்மீகவாதின்றது யாரு? அந்த உயிரை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆன்மீகவாதி. மொத்த வெளியில சுற்றுறதெல்லாம் வந்து பக்தி. அது வந்து சாதாரண விஷயம் தான். அதெல்லாம் ஒன்று ஆன்மீகவாதி கிடையாது. பக்தியில் போனால் எல்லாம் பண்ணலாம். ஆன்மீகத்தில் போகும்போது ஒவ்வொன்றா இழந்துருவேன். உங்கள் மனசில் இருக்கிற இப்போ இல்லை ஒரு சேத்துல போய் பொத்துரு விழுந்துட்டேன். எழுந்து வந்து சேத்து கழுவுனா தண்ணின்னு ஒன்று வேணும் இல்லை? அந்த தண்ணி தான் இந்த உபதேசம். ஒன்று சுத்தமாக கழுவி சுத்தம் பண்ணும். சுத்த போல அது பிறக்கிற குழந்தை. இப்போ உங்கள் குழந்தைக்குது, அதுக்கு என்ன தெரியுமா சோதிச்சு பாருங்க. ஆனால் நீ பலான்னு 4 அடிச்சுனா கூட வாங்கி அப்பான்னு கூட வரும். உங்க வீட்டுக்கு 10 நாள் சாப்பிட்டு அம்மான்னு போகும். ஆனால் நீ உங்கள்கிட்ட சண்டை போட்டணும், என்ன நீ அடிச்சிட்டியா 2 பேர் சண்டை போடுவீங்க. அப்போ உங்களுக்கு அந்த குழந்தைங்க எவ்வளோ வேற்றுமை இருக்குது. அது மாதிரிதான் கடவுள்ன்றது வந்து இந்த சின்ன குழந்தை மாதிரி வேற்றுமே கிடையாது. எல்லாம் சரிசமம் ஒன்னா பார்க்கும். அது இந்த ஆன்மீக பயணம் வரும்போது நீ அதை புரிஞ்சுக்கலாம். அதுதான் நல்ல மனுஷனா வாழலாம். நீ ஆன்மீகவாதி பொண்டாட்டி விட்டு புருஷன் வர்றதோ, புருஷனை விட்டு பொண்டாட்டி வர்றதோ எல்லாம் கிடையாது.
உங்களுக்குன்னு படைக்கப்பட்ட பொருள் அதை நீ பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அதான் குரு சொல்லியிருப்பாரு, ஒரு கையில குடும்பத்தை பிடி, ஒரு கையில கடவுளை பிடி, குடும்பம் ஒன்னால கையை விட்டுரும், அப்போ நீ வந்து 2 கையில கடவுளை பிடின்னுவாரு. அதனால நீ இப்படி செய்ய வேண்டிய கடமை செஞ்சுன்னு போயினே இருங்க, உங்களுக்கு அது ஒரு வழி, நல்ல வழி காட்டும். அது வரைக்கும் பொறுமையா செய்யணும். சொல்லுங்க, வேற என்ன சந்தேகம்? அவ்வளோதாங்க, இது ஒன்று தான் சந்தேகம். வாங்க, உபதேசம் வாங்க பார்க்கலாம். உபதேசம் இன்னைக்கு வாங்கிக்கலாம் வாங்கி பேர் சொல்லுங்க, வாங்கிக்கலாம். பேர் சொல்லிட்டோம். பேர் சொல்லி அவர் சொல்லுவார் ரூல்ஸ், வாங்கிக்கலாம். ஆத்மா வாங்க கேட்பீங்க. அது யாருன்னா ஒருத்தருக்கு புரியும் இல்லை, இந்த பாப்பா புதுசாக இருக்குது, நீ பழைய ஆளாகிற, நீ அவனுக்கு கேட்ட அண்ணாம புரியும், அண்ணா பண்ணி உங்களுக்கு புரியும் இல்லை, நீ இப்போ ஐயாட்ட வச்சு நீ ஆட்டிலாம் பிடிக்கக்கூடாது. போனா யாரு? லோகேஸ்வரி. போனாலும் சரி வந்தாலும் சரி அவர் பாத்துக்கிறாரு. நாம அதை பத்தி பயப்படுறதில்ல, கவலைப்படுறதில்ல. ஒரு தடவை சாமி இது கன்னிமலைக்கு போனோம். மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க, கன்னிமலைக்கு போனோமா, உங்க அப்பா தான் ஓட்டினாருன்னு நினைக்கிறேன், வண்டி ஓட்டினாரு. அந்த தொப்பூர் மேடுக்கு ஏறி வரும்போது பின்னாடி வந்து லாரியில் மாட்டிக்கிச்சு, இழுத்துன்னு போகுது கொல்பாடுன்னு. யாருக்கும் சின்ன பதட்டமே இல்லை, எல்லாம் எவ்வளோ பயப்படுவாங்க. அதில் 2-3 பொம்பளைங்க இருந்தாங்க, எல்லாம் நம்ம சைடு இருந்தா, யாருக்கும் ஒரு பயம். ஆனால் யாருக்கும் அடியும் கிடையாது, வண்டிக்கு தான் அடி, போனால் போய்டுது. அதுக்கு யாரோ ஒருத்தர் உதவி பண்ணாங்க, அவங்க நான் முழுசா பண்ணல, யாரோ ஒருத்தர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது இன்சூரன்ஸ் கிளைம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இந்த பாடத்தை நல்லா பண்ணும்போது எல்லாமே ஐயா பார்த்துக்குவாரு. அதனால் நான் கூட கார்லாம் வந்து என்ன, அது இந்த கார் யாரு என்ன கூட்டின்னு வரதுக்குது, நான் அதுக்கு சேவை பண்ணுறதுக்கு இல்லை, அது எனக்கு சேவை பண்ணிக்குது. எல்லாத்துக்கும் அதே தான். அதுக்கு ஒரு பயமே வரலாமா? இப்போ சாதாரண ஒருத்தர் பண்ண பக்குன்னு பயந்து பண்ணுவாங்கல்ல, யாருக்கும் இல்லை. எத்தனை முறை அடிபட்டுக்கு தெரியுமா? யாருக்கும் ஒரு சின்ன பயம் கூட இல்லை, நல்லா அழகாக போயிடுச்சு. இதை விட வேற எதனா வருமா? இதை நான் அனுபவிச்சால்தான் நானும் சொல்லிட்டுக்கிறேன். நீங்களும் அனுபவிங்கலாம், பாட்டு நல்லா பண்ண இதெல்லாம் தானே வரும், பண்ணலாம் வராது. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக வகுப்பு நடைபெறும்.